உடன் டாயை பொறுத்த வரைக்கும் விலை அவ்வளோலாம் கூடுதல் இல்லைங்க. விலை கூடுதலாக வித்துட்டு இருக்காங்க. நம்ம கிட்ஸ் பெஸ்ட்டில் 15 நோட்ஸ் சைலோஃபோன் வாங்கியிருப்பீங்க, 12 நோட்ஸ் சைலோஃபோன் வாங்கியிருப்பீங்க, ஸ்க்ரூ கார் வாங்கியிருப்பீங்க. ஏகப்பட்ட கமெண்ட்ஸ், பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ். அதே மாதிரி ஒரு 10-20 வருஷத்துக்கு உங்கள் குழந்தைகளுடைய ஞாபகார்த்தமாக அந்த குழந்தை விளையாடக்கூடிய ஒரு உடன் கார் ரேஸ் தான் இந்த ஸ்லிப்பரி கார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கூட 3 உடன் கார் கிடைக்கும். இந்த காரை இதில் வைக்கும்போது அது அப்படியே கீழே ஜிக்ஸாக் பொசிஷனில் கீழே வந்து விழுறத அந்த குழந்தை அவ்வளோ ரசிக்கும். 3 வயசுக்கு கீழே உங்கள் வீட்டில் குழந்தை இருக்குன்னா கண்டிப்பாக இந்த ஒரு ஸ்லிப்பரி கார் அப்படி இல்லைனா ரேம் ரேஸ் கார் அப்படிங்கிறது சூப்பரான ஒரு ப்ராடக்ட். 800 ரூபாய்க்கு குறைவாக வேறு எங்கேயுமே வாங்க முடியாது. நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம கிட்ஸ் பெஸ்ட்டில் 2 தினங்களுக்காக மட்டும் 449 ரூபாய்க்கு கொடுக்க போகிறோம். வேணுங்கிறவங்க உடனே வாங்கிக்கோங்க. ரொம்ப ரொம்ப லிமிட்டட் ஸ்டாக் தான். கீழே அதற்கான லிங்க் இருக்குது. சிரியாவில் பஷீர் அல் அசாத் அவர்களுக்கு ஆதரவாக இருந்தது ரஷ்யா மற்றும் ஈரான். இப்போ ரஷ்யாவினுடைய ஒட்டுமொத்தமான இராணுவ குவிப்பு அப்படிங்கிறது அங்கே இருந்துச்சு. சிரியாவில் அங்கே அவங்களுடைய ஆயுதங்கள் இருந்துச்சு, அவங்களுடைய டெக்னாலஜி இருந்துச்சு, மிகப்பெரிய அளவில் சீக்ரெட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அல் அசாத் அவர்களே ஒரு வேளை சிரியாவுக்கு எதிராக இஸ்ரேலுக்கு ஆதரவான நிலைப்பாடை எடுத்து இந்த இடத்துல இந்த விஷயங்கள் இருக்குப்பா, இதில் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குது அப்படின்னு சொல்கிற கோஆர்டினேட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு பெரிய குற்றமும் அவர் மீது சுமத்தப்பட்டது. இது எல்லாத்தையுமே செஞ்சது ரஷ்யாவினுடைய ஊடகமான டாஸ் தான். ஆனால் அதே ரஷ்யா சிரியாவில் இருக்கக்கூடிய அவங்களுடைய இராணுவ தளவாடங்களை, இராணுவ உபகரணங்களை, ஆயுதங்களை வேறு எங்கேயாவது மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணாங்களான்னு கேட்டால் ஆமாம், பல நாட்களாக ட்ரை பண்ணாங்க. ஈவன் அங்கே இருக்கக்கூடிய அந்த கிளர்ச்சியாளர்களுடைய படை அவங்க கூட பேச்சுவார்த்தை கூட நடத்தினாங்க. இன்றைக்கி ஒரு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வெளியாகி இருக்கிறது. உக்ரைனுடைய இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் தான். அந்த இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் என்ன சொல்லியிருக்கோம் நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். டிபி ட்ரூப்ஸ் எல்லாத்தையும் பார்த்துடலாமா? உக்ரைனுடைய இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டின் அடிப்படையில் சிரியாவில் இருந்த ரஷ்யாவினுடைய ஆயுதங்கள், ரஷ்யாவினுடைய உபகரணங்கள், அவங்களுடைய டெக்னாலஜி இது எல்லாமே சிரியாவிலிருந்து எடுத்து ஆஃப்ரிக்காவில் கொண்டு வச்சுட்டாங்கப்பா ரஷ்யா. இப்போ ஆஃப்ரிக்காவில் சில நாடுகளில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது உக்ரைனுடைய இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட். ஆல்ரெடி இன்றைக்கி ஜெலன்ஸ்கி அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை இருக்குது. டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கான மனிதர், அன்பிரடிக்டபிள். அவர் நினச்சார்னா எந்த நாட்டை வேணாலும் பழி வாங்குவார், எவ்வளோ பெரிய யுத்தமாக இருந்தாலும் நிறுத்துவார். அதுக்கான திறமை அவர்கிட்ட இருக்குது. அவரை யாராலையுமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தார் ஜெலன்ஸ்கி அவர்கள். இவ்வளோ பெரிய புகழாரம் கொடுத்த ஜெலன்ஸ்கி அவர்கள் டொனால்டு ட்ரம்ப் அவர்களிடம் போயிட்டு ஆப்பிரிக்க நாடுகளிடம் ரஷ்யாவினுடைய சில ஆயுதங்கள்லாம் இருக்குது, அதை உடனடியாக நம்ம எடுத்துடலாம், பேசாமல் பொருளாதார தடை போட்டுடலாமா, அதுக்கு நீங்கள் தான் ஏதாவது வழிவகுப்பு செய்யணும் அப்படின்னு சொல்லி டொனால்டு ட்ரம்ப் அவர்களையும் அவருடைய காய் நகரத்திற்கு சாதகமாக பயன்படுத்துவாரோ என்னமோ. இது எல்லாமே ஜனவரி 20 மேலே தான் தெரியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அப்போ ஜனவரி 20, 2025 தேதியை குறித்து வச்சுக்கோங்க. டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்க போகிறார். இன்னைக்கு எலன் மஸ்க் அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. நாட்டுக்கு துரோகம் செய்கிறதுல ஜோ பைடன் அவர்களை அடித்துக்கொள்ள முடியவே முடியாது, அந்த அளவுக்கு நாட்டுக்கு பல துரோகங்களை செய்திருக்கிறார் ஜோ பைடன் அவர்கள் அப்படின்னு சொல்கிற அந்த தகவல் தான். ஆல்ரெடி எலன் மஸ்க் அவர்கள் அமெரிக்காவினுடைய அரசியலில் மட்டும் கிடையாதுங்க, ஜெர்மனியினுடைய அரசியலில் கூட அவருடைய மூக்கை நுழைத்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ இப்போ எலன் மஸ்க் அவர்கள் ஜோ பைடன் அவர்களுக்கு எதிராக பேசியிருப்பதும், டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய அரசபையில் எலன் மஸ்க் அவர்களுக்கு ஒரு பதவி இருக்குது அப்படிங்கிறதும் டெஸ்லாவினுடைய எதிர்காலத்துக்கு ரொம்பவே முக்கியமானது. டெஸ்லா கார்கள் நேற்றிலிருந்து ஒரு செய்தி வெளியானது. ஒவ்வொரு வருடமும் டெஸ்லா கார்களுடைய விற்பனை அதிகரித்த வண்ணம் தான் இருக்கும். ஆனால் இந்த வருடம் தான் டெஸ்லா காரினுடைய விற்பனை குறைந்திருக்கிறது. அப்போ டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்தால் எல்லாமே சரி பண்ணிடுவார் எலன் மஸ்க் அவர்கள். பொறுத்திருந்து பார்க்கலாம். அப்போ டொனால்டு ட்ரம்ப் அவர்களும் ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்களும் பேசிக்கொள்வார்களா? அதற்கு தூதுவராக இந்த எலன் மஸ்க் அவர்கள் இருப்பாங்களா? ஸ்டார்லிங்கை ரஷ்யாவில் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுவாங்களா? அப்படிங்கிறதெல்லாம் இப்போ இருக்கக்கூடிய கேள்விகள் தான். ரஷ்யாவினுடைய கமாண்ட் சென்டர், இன்றைக்கி கர்ஸ்க் ரீஜனில் இருக்கக்கூடிய ரஷ்யாவினுடைய கமாண்ட் சென்டரில் உக்ரைன் ஒரு தாக்குதலை நடத்தியிருந்தாங்க அப்படிங்கிற தகவல் வெளியானது. ஸோ கரெக்டாக ட்ரோனுடைய மேனுஃபேக்சரிங் யூனிட் இந்த இடத்துல எல்லாத்திலையுமே உக்ரைனும் தாக்குதலை நடத்துகிறாங்க. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்கிற ஒரு கேள்வி. யான்டெக்ஸ் நிறுவனத்தினுடைய, நம்ம ஊரில் கூகுள் மேப்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி யான்டெக்ஸ் நிறுவனம் இருக்குது. அவங்களுடைய ப்ரைவேட்டாக இருக்கக்கூடிய இந்த மேப் சிஸ்டம்லாம் இருக்குது. அப்போ இந்த மேப்பிங்கில் ரஷ்யாவினுடைய ஆயில் ரிஃபைனரி எங்கே இருக்குது, இந்த மாதிரி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எங்கே இருக்குது, இது எல்லாமே சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஏதோ ஒரு சீக்ரெட் கோடு இல்லாட்டி முக்கியமான ப்ரீமியம் அக்கௌண்ட்லாம் இருக்குது போல். அப்போ ரஷ்யா சொல்லியிருக்காங்க யான்டெக்ஸ் நிறுவனத்திடம், எப்பா இந்த மாதிரியான சென்சிட்டிவ் ஏரியாஸ் எல்லாம் நீ ஹைட் பண்ணி தான் ஆகணும். இந்த சென்சிட்டிவ் ஏரியாவை உக்ரைன் பார்த்த பிறகு அதுக்கு நேராக அவங்க தாக்குதலை நடத்திடுறாங்க, எங்களுக்கு பெரிய இழப்புகள் வருது, ஸோ இதை நீங்கள் அவாய்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு தகவல் இன்று தான் வெளியாகி இருக்கிறது.
அப்போ யாண்டெக்ஸ் நிறுவனத்துக்கு இப்படி ஒரு தகவல், ஆல்ரெடி கூகுளுக்கெல்லாம் இதே மாதிரியான தகவல் எல்லாமே போயிருக்கும். அடுத்ததாக வேறு ஏதாவது டெக்னாலஜி பேஸ்டாக இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் பேசப்படுகிறதா என்று கேட்டால் பேசப்படுகிறது. அந்த டெக்னாலஜி தான் ரஷ்யாவினுடைய கிளாஸ் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரே ஒரு கூகுள் மேப்னு நம்ம யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, என்ன அதில் ஸ்பெஷல் இருக்குது? எல்லா ஏரியாவினுடைய மேப்பை ஃபீட் பண்ணி வச்சுருக்காங்க. மேப்பாக இருக்கட்டும், டிராஃபிக்காக இருக்கட்டும், இல்லை ஏரியாவாக இருக்கட்டும், இல்லை ஊர் பெயராக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே அவங்க ஃபீட் பண்ணி வச்சுருக்காங்க. நாம் ஒரு இடத்த சர்ச் பண்ணோம்னா கூகுள் மேப்பில் போய் சர்ச் பண்ணோடனே கரெக்டாக அந்த மேப்பில் நம்ம எந்த லொக்கேஷனில் இருக்கோம், நம்முடைய டெஸ்டினேஷன் எது அப்படின்னு சொல்லி காண்பித்து கொடுத்து விடும். ஸோ இங்கே டேட்டாவாக இருப்பது மேப். இதே மாதிரி உங்கள் முன்னாடி ஒரு இன்ஃபேண்ட்ரி ஃபைட்டிங் வெஹிக்கிள் இருக்குது, இல்லாட்டி ஒரு ஆர்ட்லரி கன் இருக்குது, இல்லை ஒரு ஹாவிட்சர்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஹாவிட்சர்ஸ், ஆர்ட்லரி கன், இதில் எந்த இடத்துல நீங்கள் இந்த கோஆர்டினேட்டை செட் பண்ண போகிறீங்க, எப்போது தாக்குதலை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏதாவது ஒரு கம்ப்யூட்டர் இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த ஒரு டிவைஸை இந்த ஒரு டிவைஸ் கூட கனெக்ட் பண்ணுறீங்க, அந்த வெப்பனை இந்த டிவைஸ் கூட கனெக்ட் பண்ண உடனே இந்த டிவைஸ் காண்பிக்குது உங்களுடைய கோஆர்டினேட் என்ன அப்படின்னு சொன்னால் அதை காண்பித்த உடனே நம்ம அதை எங்கே சொல்கிறோம் அங்கே அந்த இடத்த பார்த்து எய்ம் பண்ண சொல்கிறோம். எய்ம் பண்ணுது, பட்டனை தட்டினோடனே போய் சோழியை முடிச்சிருது. அப்போ இதுக்கு என்ன வேணும்? இராணுவ ஆயுதங்களை பற்றியான டேட்டா இந்த டிவைஸுக்கு வேணும், இல்லாட்டி இந்த டெக்னாலஜிக்கு வேணும். இதை தான் கிளாஸ் இல்லாட்டி குரோசா டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்ட்லரி சிஸ்டத்தினுடைய பாலிஸ்டிக்ஸ் டேட்டா அப்படிங்கிறது இந்த கிளாஸ் குளோசா அப்படிங்கிற அந்த ஒரு சிஸ்டத்துக்குள்ளே இருக்குது. ஸோ ஆர்ட்லரி டேட்டா இருக்குது அப்படின்னு சொல்லும்போதே கிட்ட இருக்கக்கூடிய ஆர்ட்லரியை அவங்க ஃபயர் பண்ணுறத ஒரு இராணுவ வீரரால் 2 to 4 நிமிடங்கள்லேயே லோட் பண்ணி ஃபயர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டெக்னாலஜியை இப்போது ரஷ்யா கையில் வச்சுருக்காங்க. சீனாவுக்கும் பிலிப்பைன்ஸுக்கும் இடையே சண்டை அப்பப்போ வரும், குறிப்பாக இந்த தென்சீன கடலில் தான் வரும். இன்றைக்கி சீனாவினுடைய நேவல் ட்ரோன் அப்படிங்கிறது பிலிப்பைன்ஸில் கண்டெடுக்கப்பட்டிருப்பதாகவும் இது 2 நாட்டுக்கு இடையே மீண்டும் ஒரு சர்ச்சை ஏற்படுத்தியிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. பிரான்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய ஆப்பிரிக்க நாடுகள் வந்து இப்போ வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். சொல்லப்போனால் ஆப்பிரிக்க நாடுகள் விழிப்புடன் செயல்பட ஆரம்பிச்சிருக்காங்க. நைஜராக இருக்கட்டும், புர்கினா ஃபாசோவாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல நாடுகளிடமிருந்து பிரான்ஸுக்கு இப்போது அடி விழுந்துக்கிட்டே இருக்குது. எங்கள் நாட்டில் யாரும் வேண்டாம், எங்களுடைய தங்கத்தை நாங்களே விற்றுக்கிறோம், எங்களுடைய லித்தியத்தை நாங்களே விற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆப்பிரிக்க நாட்டு தலைவர்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு ஆப்பிரிக்க நாட்டிலிருந்தும் பிரான்ஸ் அவங்களுடைய இராணுவ வீரர்களை வெளியேற்றுகிறார்கள். சொல்லப்போனால் காலனிக்கு எதிராக, அடிமைத்துவத்துக்கு எதிராக இப்போதும் சில நாடுகள் சாட்டையை சுழட்டி கொண்டுதான் இருக்கின்றன. சிரியாவில் இன்னைக்கு இஸ்ரேல் நடத்தின ஏர் ஸ்ட்ரைக் காரணமாக மீண்டும் நிலநடுக்கம் அப்படிங்கிறது ஏற்பட்டிருப்பதாகவும், அந்த நிலநடுக்கத்தில் உயிர் பாதிப்புகள் இல்லை, ஆனால் நிறைய பில்டிங்ஸில் கிராக்ஸ் விழுந்ததாகவும் சொல்லப்படுகிறது. ரஷ்யாவினுடைய கேஸ் உக்ரைன் வழியாக பாயக்கூடாது, நாங்கள் விட மாட்டோம், அந்த டீல் எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. ஸ்லோவேக்கியா கஷ்டப்படுறாங்க. ஏன்னா ஸ்லோவேக்கியா தான் ஒரு டோர் மாதிரி. ரஷ்யாவினுடைய கேஸ் உக்ரைன் வழியாக ஸ்லோவேக்கியாவுக்கு வரும், ஸ்லோவேக்கியாவிலேருந்து ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு போகும். இப்படி பிரித்து கொடுப்பதற்கு பைப்பு இல்லாட்டி அதுக்கான பல டேரிஃப், இதனாலேயே ஸ்லோவேக்கியாவுக்கு பல வருமானங்கள் அப்படிங்கிறது வந்துச்சு. இப்போ அந்த வருமானம் எல்லாமே நின்றுருச்சு. இந்த கேஸ் அப்படிங்கிறது இப்போ ரஷ்யாவிலிருந்து ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு போகலைன்னா ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் அவங்களுடைய ஃபுட் ப்ரைஸ், ஃபியூல் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். சீக்கிரமாக ஐரோப்பிய ஒன்றியத்தில் மறுபடியும் நம்ம அன்றாட வாழ்க்கை வாழ்வதற்கு கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். இல்லாட்டி அதற்கு செலவழிக்கக்கூடிய தொகை இன்னும் அதிகமானாலும் அதற்கான வியப்பு எதுவும் அடைய வேண்டாம். 1991க்கு பிறகு லித்துவேனிய அரசாங்கம் டேங்குகள், பீரங்கிகளை வாங்கியிருக்காங்க. இதுவரையிலும் பீரங்கிகளை வாங்கினதே கிடையாது. ஆனால் இது ஒரு ஃபேக்ட் தான், அது வாங்கினதே கிடையாது. முதல் முறையாக ரஷ்யா எங்கள் நாட்டை எதிர்த்து அடிச்சிட்டாங்கன்னா நாங்கள் திரும்பி அடிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு இந்த மாதிரி டேங்கு வேணும், அதனால் நாங்கள் டேங்கை வாங்குகிறோம் அப்படிங்கிற அறிவிப்பை லித்துவேனிய அரசாங்கம் கொடுத்திருக்கிறார்கள். ஸோ ஏகப்பட்ட செய்திகள் அப்டேட் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டீங்க. அப்போ இந்த அப்டேட் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. ஸோ மறுபடியும் நான் முதலே சொன்ன மாதிரி தான், இவ்வளோ செய்திகளை சொன்ன பிறகு ஒரு 3 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தை உங்கள் வீட்டில் இருக்காங்க, அவங்க கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறதுல பேரண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு கிட்ஸ் பெஸ்டி ரொம்ப உபயோகமாக இருக்கும். நான் அதை இ-காமர்ஸ் வெப்சைட்டாக ஸ்டார்ட் பண்ணலை. நம்ம வீட்டில் நம்ம பேரண்ட்ஸ், நம்முடைய குழந்தைகள், அந்த குழந்தைகளுடைய ஸ்க்ரீன் டைமை கம்மி பண்ணணும், உட்டன் டாய்ஸ் அவங்களுக்கு கிடைக்கணும், விலை கம்மியாக கிடைக்கணும், எந்த வெப்சைட்டில் இல்லாத அளவுக்கு விலை கம்மியாக என்னால் கொடுக்க முடியும், அது அந்த பேரண்ட்ஸ் வாங்கி உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கம் மட்டும்தான். நிறைய புத்தகங்கள் வருது, அதையும் சீக்கிரமாக கிட்ஸ் பெஸ்ட்டில் லிஸ்ட் பண்ணுறேன். இது வேணுங்கிறவங்களுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. எல்லோரும் வியூகத்தில், தமிழ் வியூகத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.